Recording is on. உங்கள் திருமுகத்தை காட்ட முடியுமா? கொஞ்சம் கொடூரமாக இருக்கிறேன். அதோட தெரியல. ஹலோ, ஓகே, நீங்க அதுவும் கேட்டுட்டீங்க. முருகனோட சரி, ஓகே. நான் அப்படியே ஃபுல் குரூப்பையும் ஃபோக்கஸ் பண்ணி இல்ல, இட்ஸ் ஓகே. அதுவும் முருகனோட கேளுங்க. இல்ல, நான் ஒரு விஷயம் யோசிச்சேன் இன்னைக்கு. ஆனா, இன்னைக்கு அதுக்கான நாள் இல்ல அப்படின்னு முருகர் எனக்கு சொல்ற மாரி இருக்கு. அதனால பரவால்ல. ஓகே. சரி. முருகாச்சரணம். இன்னைக்கு வந்து 7வது கந்தர் அலங்காரம் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து சின்னதா இன்னைக்கு கிளாஸ்ல நெறைய என்ன சொல்றது? அழகான விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் நம்ம. திலகாஜியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் எப்படி எல்லாத்தையும் சீக்வென்ஸ் பண்றான் பாரு. ஐ நோ ஐ அம் டீவியேட்டிங் ஃப்ரம் நம்ம பார்க்க வேண்டியது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது? அந்த ஒரு இந்த ஸ்தலத்தோட பாட்டுல திலகாஜி எப்படி சொன்னோனே, அவன் எப்படி சீக்வென்ஸ் பண்ணியிருக்கான் பாரு. அந்த பாட்ட பாடுறதுக்கும், அவ இப்பதான் மார்ச்ல போயிட்டு வந்திருக்கா. அந்த மெமரி இஸ் சோ ஃப்ரெஷ். அப்படி பண்ணியிருக்காரு. அதுல நான் ஒரு 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 உவமை ஒரு என்ன சொல்றது? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம்ல. அதுக்கு இந்த கந்தர் அலங்காரத்துக்கு எடுத்து வச்ச அதே உவமைய, இன்னைக்கு வந்து சுவாமி மாமா எக்ஸாக்ட்டா அத சொன்னார். ஸோ அந்த கந்தர் அலங்காரம், அந்த பாட்டு, அதுல திலகாஜி வந்து போயிட்டு வந்த அனுபவம் எல்லாம் ஒரு மாரி அப்படியே நூல் கோத்து மாலையாக்கின மாரி அவன் வந்து பண்ணியிருக்காங்கிறத நெனச்சு கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். ஒரே நிமிஷம்மா. அதுக்குள்ள இங்க நடுவுல குட்டி முருகர்லாம் ஒரே டாக்கிங் பேக்ல. சரி. சோ இன்னைக்கு அவனே மாலைய கோத்துட்டான். அவனே போட்டுக்க போறான். அதுதான் நடக்கிறது. அவனே போட்டுன்ட்டான். சோ அதெல்லாம் நடந்தது. ஐ ஃபெல்ட் அது. ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இன்னைக்கு கந்தர் அலங்காரத்துக்கு போறதுக்கு முன்னாடி கந்தர் அலங்காரம் 6 நம்ம பார்த்தது சும்மா ஒரு சின்ன ரீகேப். என்ன பார்த்தோம் அதுல? நம்ம வந்து நம்பலாம் வள்ளியம்மை, நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா எல்லாம் வள்ளியம்மை. வேறு பரமாத்மா நம்மளோட சேர்றதுக்காக காத்துட்டு இருக்கான். அதெல்லாம் சொல்லிட்டேன். முருகான் நீ ஒரு வாட்டி நினைச்சிட்டேன்னா இந்த பிறவி உன்னோட செயல்னால வர பயன் வந்து உனக்கு அருந்து போயிடும். உன்னோட மூதாதையர்கள் சேர்த்து வச்ச புண்ணிய பாவங்கள்லாம் உனக்கு கிடையாது அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆமா, முருகான்னு நினைச்சுட்டா உள்ளத்து நல்லா ஃபுல்லா எல்லாம் கரெக்ட் தான். ஆனா, அவர் அடுத்து என்ன பண்றாரு? பிரேயர் வைக்கிறாரு அதுக்கு. இப்ப வந்து எனக்கு உண்மை தெரிஞ்சிடுது. நம்ம எல்லாருக்கும் உண்மை தெரியும். பகவான நினைச்சா நமக்கு நல்லது நடக்கும். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஆனா, இதுக்கு என்ன ஹிண்ட்ரன்ஸ் அப்படிங்கிறத அடுத்து ஐடென்டிஃபை பண்றார். அந்த ஹிண்ட்ரன்ஸ்க்காக வேற வழி நமக்கு யார் இருக்கா? நம்ம ஹிண்ட்ரன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனா யார் செய்ய முடியும்? அவன் தான் செய்ய முடியும். சோ அதுல வந்து ஒரு பிரேயர் வைக்கிறார். அடுத்த அலங்காரத்துல. இட்ஸ் மோர் லைக் அ பிரேயர். நீ எனக்காக இத பண்ணிடேன். ஏன்னா எனக்கு வேற யாரும் கிடையாது. நீ தான் அதையும் செஞ்சாங்க. அதனால பண்ணிடேன். அப்படிங்கிற பிரேயர்க்குள்ள போறார் நெக்ஸ்ட். இந்த முதல் கந்தர் அலங்காரத்துல எனக்கு என்ன தோணித்து, நம்ம பேசினதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து கேட்டேன் யூடியூப்ல. அதுவும் சொல்றேன். நம்ம என்ன சொன்னோம் அந்த 6வதுல, நம்ம ஜீவாத்மா வந்து வள்ளியம்மை, பரமாத்மா வந்து முருகன். அது நம்மள சேர்றதுக்காக காத்துட்டு இருக்க. நம்ம என்ன பண்றோம்? இங்க என்னமோ உட்கார்ந்துட்டு என்ன பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவ சொல்றா. என்ன கேள்விப்படுறேன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மாரி. ரொம்ப 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 ப்ரெஷியஸ், ரொம்ப சீக்ரெட்டிவ், ரொம்ப அவ 2 பேருக்குள்ள கனெக்ஷன் அவ 2 பேருக்கு தான். அது வந்து இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கவோ, இல்ல சொல்லவோ விரும்ப மாட்டா. இட் டசன்ட் ரிக்வயர் தட். அப்ப அவர் சொன்னார், உங்களுக்கு நெறைய அனுபவங்கள் ஏற்பட, நீங்க யூ கேன் உள்ளேயே அது செரிஷ் பண்ணுங்கோ. அவர் ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லல. அந்த இன்டென்ஷன்ல அந்த அந்த உபன்யாசம் நடக்கல. அவர் என்ன சொல்றாரு, "நீ உள்ள வச்சுக்க அது வந்து இன்னும்" நம்ம சில விஷயங்கள் நமக்கு பெர்சனல்னு வச்சுட்டுருப்போம்ல. அது அசை போடும்போது நமக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் வரும்ல. அது வந்து இட் இட் மீன்ஸ் அ லாட். இது வந்து எனக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி யூ கேன் ஹோல்ட் இட் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது புடிச்சிருந்தது. ஆமா, நம்ம நெறைய சொல்றோம். சொல்ல தேவைப்படும்போது கண்டிப்பா சொல்லணும். ஒருத்தர் நம்பிக்கை இழந்து, எனக்கு வாழ்க்கையில என்ன பண்றதுன்னே தெரியல போது, அப்ப அந்த அனுபவத்த நம்ம கன்டெயின் பண்ணிட்டா நம்ம செல்ஃபிஷ். அது அது வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு தேவைப்படும்போது, ஒரு நம்பிக்கை தேவைப்படும்போது, "ஏய் என் வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கு. நீ இத பண்ணு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில இது நடக்கும்னு" சொல்றது தேவைப்படுற அனுபவம். பட் எல்லா சின்ன விஷயத்தையும் நம்ம சொல்ல என்ன ஆயிடும்னா, என்ன சொல்றது? ஒரு பிரைவசி இல்லாத போது நமக்கு ஒரு, "ஐயோ! ரொம்ப தள்ளி போயிட்டோமோ திடீர்னு" அப்படின்னு நமக்கு தோணும்ல. என்னடா நம்ம பப்ளிக் லைஃப் மாரி எல்லாத்தையும் நம்ம Instagram ரீல் போடுற மாரி எல்லார்ட்டயும் போய் பளபளன்னு சொல்லிட்டே இருந்தா, எ நான் இதெல்லாம் உங்களுக்காக சொல்லல. நான் என்ன பண்றேனோ, எனக்கு வந்து அது ஒரு அட்வைஸ் மாரி காதுல விழுந்தது. ஏன்னா நான் ஏதாவது ஒரு சின்ன அனுபவம்னா கூட குடு குடு குடுன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் எல்லார்ட்டயும். ஓகே. அதனால வந்துட்டு நான் வந்து ஐ ஃபெல்ட் ஆமா அது ரைட்டு தானே. வாட் கைண்ட் ஆஃப் பிரைவசி டு ஐ ஹேவ் வித் ஹிம்? ஏய் அன்னைக்கு நீ இது பண்ணல எனக்கு ரொம்ப குஷி நீ பண்ணதுல அப்படின்னு அவன்கிட்ட போய் பேசணும். நீ தான் எல்லாருக்கும் சொல்லிட்டியே நான் உனக்காக பண்ணேன் அப்படின்னு அவன் சொன்னோம்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும்ல. அது அப்படின்னு தோணித்து
இது எனக்கான அட்வைஸ். மேபி உங்கள யாருக்காவது இது ரிலேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஐ அம் நாட் சேயிங் பி செல்ஃபிஷ். யார்ட்டயும் சொல்லாத, உன் அனுபவத்த உன்னோட வச்சுக்கோ. அப்படி கிடையாது. கண்டிப்பா ஒரு நம்பிக்கை தேவைப்படும்போது, ஒரு அற்புதம் நடக்கும்போது, அவனோட மேன்மை தெரியும்போது கண்டிப்பா அத சொல்லணும். ஆனா அந்த சின்ன சின்ன அனுபவங்கள கொஞ்சம் நம்மளே அசை போட்டுட்டா நன்னா இருக்கும் அப்படின்னு தோன்றது. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன அனுபவம் அது சொல்ல தான் போறேன் நான். அது சொல்லிட்டேன் நானு. சுவாமி அம்மா எக்ஸாக்ட்டா அதே மீனிங்க சொல்றாரு. "நீ என்னடா நீயே எல்லாத்தையும் சொல்லிட்ட. நான் என்னடா மீனிங் சொல்றது உட்காந்து" அப்படின்னு தோணித்து. சரி அலங்காரத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் அலங்காரத்த படிப்போம். நெறைய கதை பேசிட்டேன். "சலத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் அசட்டு கிரியைக்கு" உள் தவிக்கும். அ ஒரு நிமிஷம். கொஞ்சம் மூவ் ஆயிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் குடுங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஐல் ஜஸ்ட் கேதர் மை செல்ஃப் பேக். ஒரே ஒரு நிமிஷம். அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் இல்லையா? அசட்டு கிரியைக்கு இல்ல, இல்ல. நான் கரெக்ட்டா அத பிரிச்சு எழுதி வச்சிருந்தேன். ஒரே ஒரு செகண்ட் குடுங்க எனக்கு. ஐ அசட்டு டோன்ட் வாண்ட் டூ கிரியைக்குள் சே தாம்மா. சம்திங். அசட்டு கிரியைக்குள் அசட்டு தவிக்கும். கிரியைக்குள் தவிக்கும். கரெக்ட். "சலத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்தில் பிரமத்தைத் தவிர்ப்பாய். அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து குளித்து களித்து குடித்து வெற்றிக் களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே." இதுதான் வந்து இந்த அலங்காரம். இப்ப வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. "சலத்தில் பிணிப்பட்டு" ஒரு விதமான துன்பத்துல கட்டுப்பட்டு, அசட்டு கிரியை. ஹி இஸ் நாட் ஈவன் சேயிங் வாட் வி ஆர் டூயிங்னா, இதெல்லாம் வந்து என்னன்னா, அசடு மாரி பண்றோம். இட்ஸ் நாட் ஈவன் வொர்த். ரொம்ப சீப்பா ஒரு ஒரு சீப்பான ஒரு ஆக்ஷன்ல அசட்டு கிரியைக்குள்ள ஒரு எதுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாத, ஒரு சுக்குக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்துல வி ஆர் கெட்டிங் இன்வால்வ்டு. அசட்டு கிரியைக்குள் அதுக்குள்ள மாட்டிண்டு தவிக்கிற உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய். பிரமம்னா அந்த ஒரு மயக்கம், மாயை. அத வந்து நீக்கிடு. ஏன்னா முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டாரு? "முருகான்னு நீ நினைச்சேன்னா எல்லாம் விட்டுடுன்ட்டார்." அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாயையிலேருந்து நான் வெளிய வரணும். அது யார் நீக்கணும்? முருகன் தான் நீக்கணும். அதுதான் அவரோட பிரேயர் இதுல. அதுக்கப்புறம் சொல்றார், "அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து" அதாவது இவர் வேலை எடுத்து அசுரர்கள கொல்லணும். அதாவது இந்த அசுரர்கள அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, அவர் அசுரர்கள அழிச்சபோது, அவரோட மார்புல அந்த வேல் குத்தி அந்த ரத்தம் பீறிட்டு வெளியில வழியும்போது, அது ஒரு ரத்த குளமாறுது. ஸோ அந்த குளத்துல குதித்து, குளித்து, களித்து, குடித்து யார் இதெல்லாம் பண்றா? அதுக்குள்ள போயி கழுதுன்னா பேய். பேய்கள்லாம் அதுல போய் குளிச்சு, ஆஹா! நமக்கான ட்ரீட் இது அப்படின்னு சொல்லி உள்ள போய் குதிச்சு எல்லாம் வந்து கழுதாடுறதாம். ம். வேல் தொட்ட காவலனே. அவர் வேல எடுத்து விடக்கூட வேண்டாம். அவர் எப்படி பேசுறார்? "நீ கையில அப்படி வேல தொட்ட உடனேவே இத்தனையும் நடக்கிறது." உன்னோட வீரியம் எந்த அளவுக்குன்னா, அத ஒரு ஒரு விஷயத்த அழிக்கிறதுல நீ அப்படி பார்த்தாலே நடக்கும். அதான் சொல்லுவார்ல, பழனி கோயில்ல முருகர் நிக்கிற சோச்சோமியோட எல்லா இதுலயும் அவர் சொல்வார். மீனாட்சி சுந்தரம். "பழனி ஆண்டவர நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அடுத்த வாட்டி நான் நெனச்சுட்டு இருக்கேன். அடுத்த வாட்டி பழனி போனா கண்டிப்பா" இப்ப அந்த அளவுக்கு நோட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அப்படி ஒரு பாக்கியத்த முருகர் குடுக்கணும்னு நெனச்சுட்டா யாரும் தடுக்க முடியாது. அதனால குடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அவர் சொல்வார், "ஒரு முட்டி வந்து ஒரு கால் முன்னாடி இருந்து ஒரு முட்டி மடங்கி இருக்கும். என்னன்னா, நீ எப்ப கூப்பிடுவ, நான் எப்ப ஓடி வருவேன். அது வெயிட்டிங். அது ரன்னிங் ரேஸ்ல ஆன் யூர் மார்க் கெட் செட்லயே இருக்காரு அவர். கோ மட்டும் தான் வரல. கெட் செட்லயே உட்கார்ந்திருக்காரு அவர்" அப்படிம்பாரு அவரு. சோ, அவ்வளவு ரெடியா இருக்கிற அவருக்கு வந்து, அவர் அவ்ளோ தூரம் நம்ம மேல அதான் அந்த பரமாத்மா வெயிட்டிங் இந்த ஜீவாத்மாக்காக. இந்த ஜீவாத்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? அசட்டு கிரியைக்குள். இதுக்கு ஒரு ஒரு உவமை சொல்லணும்னா, எனக்கு என்னோட அறிவுக்கு கொஞ்சம் லோக்கலா தான் தெரியும். அதனால நான் லோக்கலான உவமை தான் சொல்வேன். எனக்கு இத படிக்கும்போது என் மனசுல பட்டது என்னன்னா, 3ஆம் பிறை ஸ்ரீதேவியும், கமலும் என் கண்ணுக்கு வந்தா. எல்லாம் பண்ணுவார். அது பைத்தியம்னு சொல்வோம் நம்ப. அந்த அந்த தன்னை மறந்த நிலை, ஜீவாத்மாவோட ஒன்றிய நிலையில எல்லாம் வாங்கிக்கும். அதுக்கு தெளிவு வந்தோனே, நான் தான் எல்லாம், எனக்கு எல்லா தெளிவும் வந்தோனே பாவம் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் மறந்துரும். இவன் பாவம் சும்மா வந்து என் கண்ணு முன்னாடி என்னமோ ஆடின்னு இருக்கான். அவனுக்கு ஏதாவது போடுவோம் பிச்சை அப்படிம்போம். நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜீவாத்மா அவனோட இருந்த வரைக்கும் நல்லா சுகமா எல்லாம் அனுபவிச்சுது. பிறவின்னு ஒண்ணு வந்தது. அது வந்து ஒரு உடம்புக்குள்ள உட்கார்ந்துடுது. அது என்ன நினைச்சுன்றது? இந்த 2 கை, இந்த 2 கால், என்கிட்ட இருக்கிற வாய், குரல், என்கிட்ட இருக்கிற திறமை, இத வச்சுதான் நான் எல்லாம் பண்றேன். நான் பகவானுக்கு, "ஏய் இரு இரு நான் உனக்கு பாட்டு பாடுறேன். நீ இப்ப சந்தோஷமாயிட்டியா?" அப்படின்னு நம்ம பேசுறோம். அவன் குடுத்த பிச்சையில நம்ம வாழற வாழ்க்கைய அந்த ஒரு செகண்ட்ல மறந்துட்டு, அ அந்த ஒரு நிமிஷம் நமக்கு என்ன தோணிடுறது? நான் எல்லாம் பண்றேன். அப்ப இது ஒரு மாயை தானே. இந்த மாயை கிரியை சலத்தில் பிணிப்பட்டு துன்பம். சலம்னா துன்பம். எப்பேற்பட்ட துன்பம். இந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய துன்பம்ங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு துன்பத்துல இருக்கோம் நம்ம. தெரிஞ்சாலாவது ஐயோ இது துன்பம், இதுல இருந்து வெளில ஓடுறதுக்கு வழி பார்ப்போம். நம்ம எப்பேற்பட்ட துன்பம்னா இது துன்பம்ன்றதே தெரியாம அதுதான் நான் நினைச்சேங்க. எக்ஸாம்பிளா அதான் சொல்ல நினைச்சேன். அசட்டு கிரியைனா எப்படின்னா, ஓ
லைஃப் இஸ் டு என்ஜாய். பார்ட்டி பண்ணுங்க. இருக்கிற வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும். நன்னா என்ஜாய் பண்ணுங்க. இது காமனா இந்த எக்ஸாம்பிள தான் சொல்ல வந்து கரெக்ட்டா சுவாமி மாமா அத எடுத்துன்னு வந்தாரு இன்னைக்கு. அவர் சொல்லிட்டாரு ஆல்ரெடி. சோ இதுல ரிப்பீட்க்கு ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட டெஃபினிஷன் ஆஃப் லைஃப் என்ன? என்ஜாய் பண்ணு. பகவான் கண்டிப்பா அதான் சொன்னாரு. இருக்கும்போது என்ஜாய் பண்ணு. எந்த மாரி என்ஜாய் பண்ணு? உனக்கு குடுத்த 2 கை, 2 கால், வாய், உன்னோட ஐம்புலன்கள் ஃபங்ஷன் ஆயி உன்னால நடக்க முடியறதுன்னா, பகவான் அவ்ளோ பெரிய கிஃப்ட் எதுக்கு குடுத்திருக்காருன்னா, உன்னோட கர்ம வினைகள தீர்த்து என்ன நெனச்சு சீக்கிரம் என்கிட்ட ஓடி வந்துருன்னு குடுத்தத, நம்ம அசடு மாரி என்ன பண்றோம்? லோக்கலா இருக்கிற சில காரியங்களுக்கு, சும்மா ஜாலியா பார்ட்டி போலாம், சாப்பிடலாம். கண்டிப்பா அதெல்லாம் தேவைதான். அது வந்து வாழ்க்கையோடது. ஆனா, அதிலேயே லயிச்சு அங்கேயே இல்லாம, அங்கேயே இருந்து மேம்பட்டு இந்த ஆன்மா நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான ஒரு சத்சங்கத்திலயோ, இல்ல ஒரு சத்சங்கத்துல போனா கூட நம்ம என்ன பண்றோம், அங்க போயிட்டு நான் என்ன பண்ணலாம்? நான் எப்படி தனியா நான் அந்த அந்த உடம்பு வந்து அவ்ளோ பெரிய மேட்டரா இருக்கு. நான் நெறைய பேர் பேசி கூட கேள்விப்பட்டுருக்கேன். நான் செத்து போயிட்டா என்ன நன்னா ட்ரெஸ் பண்ணி போயிருக்காங்க. அடராமா! இவ்ளோ இக்னோரன்ட்டாவா நம்பலாம் இருக்கோம்? ஜீவாத்மாவே போயிடுச்சு. இந்த சட்டைக்கு என்ன அழகு வேண்டியிருக்கு? அயர்ன் பண்ணி என் சட்டைய மாட்டி வைனா, எதுக்கு இந்த சட்டைய இப்ப அயர்ன் பண்ணி மாட்டி என்ன யாருக்கு என்ன ஆகணும்? சட்டை போடுறதுக்கே ஆள் இல்ல. அந்த அந்த அளவுக்கு இக்னோரன்ட் ஆயிட்டோம். நம்பளே என்ன எத நெனச்சு பயப்படுறோம்? அந்த அளவுக்கு இக்னோரன்ட்டா இந்த லைஃப் இருக்கு. அப்ப அவரு என்ன கேட்கிறாரு, இந்த அளவுக்கு இக்னோரன்ட்டா நான் இருக்கேன். ஹெல்ப் மீ அவுட் ப்ளீஸ். அதுவும் எனக்கு வராது. இப்ப கரெக்ட்டா அவர் சொன்னாரு. அவர் நெனச்சா தான் நீ அவர பாடக்கூட முடியும். அந்த திருப்புகழ பாடுறதுக்கு கூட உன் அருள் வேணும். எல்லாமே மாமா சொல்ட்டாரு இன்னைக்கு. இன்னைக்கு பாட்டையும், இந்த அலங்காரத்தையும் நீங்க மேட்ச் பண்ணிட்டேன்னா 100% மேட்ச். அதனால தான் எனக்கு ரொம்ப ஐ வாஸ் சோ எமோஷனல். என்னடா நான் என்ன சொல்லணும்? இது எப்படி சினிமா வச்சு ஓமா சொல்றது? அப்படி கிடையாது. ஆனா இது அந்த மாரி தான். அந்த மாரி ஒரு பைத்தியமா தான் நம்ம இருக்கோன்றத நம்ம சொல்லணும். கமல் அளவுக்கு அவர் வந்து இன்வால்வ்டா அவன் அழுவான். அதெல்லாம் அந்த பரமாத்மாக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனா அது ஏங்குறது. அவன மாரி அது ஏங்குறது. ஐயோ! இந்த ஜீவாத்மா என்கிட்ட வந்து சேர்ந்துராது. ஆனா அவன் ஒருத்தர பார்க்கிறான். இவன் அப்படி கிடையாது. நம்ம எல்லா ஜீவாத்மாவையும் வேண்டி பார்த்துட்டு இருக்கான். "ஏய் வந்துருங்கப்பா, நான் உங்கள சேர்த்துக்கிறேன்னு." ஸோ அந்த மாரி ஒரு முருகர வந்து அ நம்ப போய் வேண்டி, "தயவுசெய்து இதெல்லாம் அறுத்துட்டு என்ன உன்னோட சேர்த்துக்கோ" அப்படின்னு வேண்டிக்கிறது தான். இந்த மோர் ஆஃப் அ பிரேயர் இந்த சாங். நான் என்ன நெனச்சேன், இந்த அசுரர்கள வதம் பண்ணிட்டு, குளித்து, குதித்து, களித்து, கழுதாட வேல் தொட்ட வேலா. அப்ப கழுதை இங்க பேய்கள்ன்றது நம்ம யூசுவலி பாசிட்டிவா எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனா என்னோட இன்டர்பிரிட்டேஷன் இதுல எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து என்னோட கழுத வந்து ஜீவாத்மாவா பார்க்குறேன். என்ன இந்த மாயைன்ற எல்லா விஷயத்துலேருந்து அறுத்து விட்டு, என்னோட இந்த இக்னோரன்ஸ் எல்லாம் நீ அழிச்சேன்னா, அதெல்லாம் ஒரு ரத்த குளமா இருந்தா, என் ஜீவாத்மா அதுல போய் குளிச்சு குதிக்கும். எதுக்குன்னு கேட்டா, உன்னோட வந்து நான் சேர போறேன்ற சந்தோஷத்துல. அது ரைட் ஓமை கிடையாதா? இருந்தா எனக்கு தெரியாது. பியூர்லி மை இன்டர்பிரிட்டேஷன். ஃபீல் ஃப்ரீ. உங்களுக்குலாம் வேற ஓமை தெரிஞ்சா ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த அவர் சொல்றாருன்னா, ஏதோ ஒண்ணு பின்னாடி சொல்லியிருப்பாரு. அந்த ஏதோ ஒண்ணு என்னன்னு என்னால கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியல. பட் என்னோட சிற்றறிவுக்கு எட்டுனது ஆர் எனக்கு இருக்கிற இன்னைக்கு எனக்கு அவன் குடுத்த அறிவுக்கு அவன் என்ன இததான் சொல்ல சொல்லியிருக்கான். அதனால நான் அத சொல்றேன். நீங்கலாம் ஏதாவது யாராவது ப்ளீஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து, இல்ல இந்த மாரி சொல்லல. அவர் இந்த மாரி மீன் பண்ணியிருக்காரு உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா, ஐல் பி மோர் தென் ஹேப்பி டூ நோ. பட் இதுதான். அவன் வந்து இன் ஷார்ட் இது ஒரு பிரேயர். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ டிட் ஜஸ்டிஸ் பட் முருகாச்சரணம். இன்னைக்கு அவன் இதுதான் சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் யாருக்கு இன்னும் நெறைய தெரிஞ்சாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டூ ஷேர் முருகாச்சரணம்.